ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, நம்ம கைதி 2 படம் வந்து ட்ராப்பு. ஏன்னா நம்ம கார்த்தி சார் அவர்கள் வந்து மார்ஷியல் அண்ட் ஹிட் படத்தோட 4வது பாகம் இதில நடிச்சிட்டு இருக்காரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ட்ராப் ஆயிருச்சு. இல்ல வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும், கார்த்தி சாருக்கும் ஃபைட் அப்படின்ற மாதிரி அதில ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு வந்துச்சு. இத பத்தி கார்த்தி சார் வந்து இப்போ ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ட்ராப்னு உங்களுக்கு யார் சொன்னது? 100% இந்த படம் ட்ராப் கிடையாது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது அவ்வளோதான். போஸ்ட்போன் பண்றோம். இந்த ஒரு விஷயத்த வெளிய அறிவிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத வந்து அப்படியே பிளேட்டே மாத்தி விட்டாங்க. இந்த படம் வந்து ட்ராப் அப்படின்ற மாதிரிலாம் சர்ச்சையை கிளப்பி விட்டாங்க. ஸோ இது வந்து 100% ட்ராப் கிடையாது. இந்த படத்துக்காக மிகப்பெரிய அளவுல லோகேஷ் கனகராஜ் அவர் அவரோட எஃபோர்ட்ட போட்டிருக்காரு. ஸோ படத்தோட கதைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷமா எடுத்து எழுதிட்டு இருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தயவு செஞ்சு ட்ராப் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் எல்லாம் கிளப்ப வேணாம். கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல வரப்போகுது. அவரும் பார்த்தீங்கன்னா, ஹீரோவா வந்து ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்த பண்ண போறாரு. ஸோ அதனால 2 பேத்துக்குமான அந்த பிஸி ஷெட்யூல் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கைதி 2 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஒரு படங்கள் வந்து கமிட் ஆனதுனால, ஸோ அடுத்து உன்ன ப்ராஜெக்ட்டான ரஜினி கமல் ஆர்கேஎஃப் ப்ராஜெக்ட் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடு. அதை முடிச்சுட்டு இந்த படத்தை வந்து எடுத்துரு அப்படின்ற மாதிரி நான் தான் சொன்னேன். அதனால தான் லோகேஷ் கனகராஜ் ஓகே பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு நம்ம கார்த்தி சார் அவர்கள். இந்த படம் டிராப் கிடையாது. கண்டிப்பா இந்த படம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது கைஸ். ஏன்னா கைதி 2 வந்து எந்த அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிறோம். கைதி 2ல ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அந்த பேக் ஸ்டோரி வந்து வெறித்தனமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா கைதி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய எடுக்கணும். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரோட ப்ராஜெக்ட் எல்லாம் பக்காவா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கைதி 2 படத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல நியூஸா சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சினிமா பத்தி இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.